யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இருக்கிற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீடு என்று சொல்லப்படுற அந்த இடம் சம்பந்தமாக ஒரு புதிய சர்ச்சை உருவாகியிருக்கு. வல்வெட்டித்துறை பிரதேச சபை, அந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்துல தான் அந்த காணி அமைஞ்சிருக்கு. அந்த காணி சம்பந்தமாக சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இடம் இதுதான் சொல்லி அடுத்த சந்ததிக்கு காட்டுறதுக்காக அந்த வீடை நாங்கள் புனரமைக்கணும், புனரமைச்சு எதிர்கால சந்ததிக்கு காட்ட முடியும். உலகத்தில் பல இடங்கள்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கு, இது புது விஷயம் கிடையாதுன்ற மாதிரி வல்வெட்டித்துறை பிரதேச சபையில் ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கு, ஒரு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சமர்ப்பிச்சிருக்கிறவர் அரசியல்வாதி MK சிவாஜிலிங்கம். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய குடும்ப உறவினரும் கூட. ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையிலையும் குடும்ப உறவினர் என்ற அடிப்படையிலும் இந்த மாதிரியான தனக்கு இருந்த யோசனையை அவர் பிரதேச சபையில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிரதேச சபையால் ஏகமனதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த வீடை நாங்கள் புனரமைச்சு கொடுப்போம், அவருடைய சகோதரி இருக்கிறாங்க, சகோதரிக்கு இந்த வீட்டை கொடுக்க முடியும் என்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நேற்று ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு. SJB ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசர கட்சியை சேர்ந்த ஹெக்டர் அப்புகாமி இன்னைக்கு உரையாற்றும் போது ராணுவத்துக்கு இந்த நாட்டில் மரியாதையே கிடையாது, சுதந்திர தினத்தில் உரையாற்ற நேரத்திலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ராணுவம் சம்பந்தமா ஒரு சொல்ல கூட சொல்றதுக்கு தயங்குறாரு, பின்வாங்குறாரு. ராணுவம் சம்பந்தமா போர் சம்பந்தமா குறிப்பிட பின்னுக்கு இருந்து யாரும் ஏதாவது செய்தாங்களோ தெரியாது, உடனடியாக நிப்பாட்டி வேற விஷயங்களை பற்றி கதைச்சதை பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நட்டகீடு கிடையாது, வீடுகள் கட்டி கொடுக்கப்படலை. ஆனால் புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரனுக்கு அரசாங்கம் வீடை கட்டி கொடுக்க இருக்கு என்ற மாதிரி ஹெக்டர் அப்புகாமி பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருந்தார். பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல்வாதி உரையாற்ற சந்தர்ப்பத்தில் அது ஹன்சார்ல பதிவு செய்யப்படும். அங்க சொல்லப்பட்ட விஷயம் உண்மைன்ற மாதிரி வழி உலகத்துக்கு இப்ப போய் சேரப்போகுது. ஆனால் அரசாங்கத்தினுடைய தீர்மானமா எதுன்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் தீர்மானமும் அரசாங்கத்தால் நேரடியாக எடுக்கப்படலை. பிரதேச சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு யோசனை, அந்த யோசனைக்கு ஏகமனதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வல்வெட்டித்துறை பிரதேச சபையில் எப்படியான ஒரு யோசனை முன்வைக்கப்படுதுன்னு சொன்னால் எப்படியுமே அது நிறைவேற்றப்படும், அது எப்படியுமே தோற்கடிக்கப்படாதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அதில் சில சிக்கல்கள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கிற விஷயம். இன்னும் ஒரு பக்கம் பிரதேச சபைன்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வர எப்படியுமே உள்ளூராட்சி மன்ற நிறுவனம், மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் சில விஷயங்களை எப்படியா இருந்தாலும் செயற்படுத்த வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு பக்கம் நீதிமன்றம் சொல்லி இந்த விஷயம் கொண்டு போறப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் நீதிமன்றம் தடை விதிக்கும். எப்படியுமே என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவருக்கு வீடு கட்டி கொடுக்கிறது இல்லாட்டி அந்த வீட்டை புனரமைக்கிறதுக்கு பிரதேச சபையால் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் சொன்னால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், எப்படியுமே நடக்க போகிறது கிடையாது. பிரதேச சபையால் நல்லா யோசிச்சு பார்க்குற நேரத்தில் பிரதேச சபையால் இதை கடைசி வரைக்கும் செயற்படுத்த முடியாது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் MK சிவாஜிலிங்கம் நெருக்கமான குடும்ப உறவினர் அவர் நினைச்சாருன்னு சொன்னா அவர் சாதாரணமான ஒரு அரசியல்வாதியோ தனி மனிதரோ இல்லாட்டி குடும்ப உறவினர் என்ற அடிப்படையில் அந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்ய முடியும். அதுல ஏதாவது சர்ச்சை உருவாகும் சொல்லி அந்த மாதிரியான சந்தர்ப்பம் பெரும்பாலும் குறைவு. ஆனால் பிரதேச சபையால இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் உருவாகும் நடக்குமா இருந்தா. ஆனா அதுக்கு முதல்லயே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயம் பேசப்பட்டிருக்கு. இப்ப சில நபர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்ததும் செய்தி வழி வந்ததும் அதை பற்றி கதைக்கிறதுக்குன்னு சொல்லியே ஊடக சந்திப்புகள் நடத்துற பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்குன்னு சொல்லி வர்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எப்படியுமே இருக்கிறாங்க. அவங்களோட காதுக்கு இன்னும் இந்த செய்தி போய் சேரலன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாளைக்கு சில நேரங்களில் அதை பற்றின கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய சுதந்திர தின உரையும் சுதந்திர தின நிகழ்வு நடத்தப்பட்ட விதமும் பாராளுமன்றத்திலையும் சர்ச்சையா பேசப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா நடத்தப்படுற விசாரணைகள். இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அரசாங்கம் சில தீர்மானங்களை எடுத்திருந்தது. அது இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த வழக்கை துரிதமாக முடிக்கணும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருது. இன்றைக்கு உரையாற்றின சந்தர்ப்பத்தில் ஹெக்டர் அப்புகாமியா இருக்கலாம், இல்லாட்டி SJB பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானா இருக்கலாம். ரெண்டு பேருமே முன்வைச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அரசாங்கம் சில உண்மைகளை மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்ற லாஜிக் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய சம்பவத்தை பற்றி
வழக்குகளை விசாரிக்க முடியாது. சட்டத்தரணிகள் சிலர் வந்து இந்த வழக்கு விசாரணைகளிலிருந்து விலகி இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளும் சட்டத்தரணிகளாலையும் வர முடியாது, அவங்களுக்கு வேற வழக்குகளுக்கு போக வேண்டி இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரணைக்கு எப்படி வர முடியும்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் சொல்லப்பட்டிருந்ததாம். ஆனால் நீதிமன்றம் அந்த சட்டத்தரணிகளுக்கு கொடுத்திருக்கிற பதில் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கை வந்து நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி காலையில் 9:30 4 மணி வரைக்கும் இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் விசாரிக்கப்பட்டு வருதாம். இந்த மாதிரி விசாரிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, வர ஏப்ரல் 21 முதல்ல இந்த வழக்கை வந்து முடிக்கிறதுக்கு அரசாங்கம் அவசரப்பட்டு கொண்டிருக்கு. வழக்கை முடிச்சா பரவாயில்ல, இதுக்கு பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கிறாருன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லி இருந்தது. நாங்களும் சந்தேகிச்சிருந்தோம். அந்த மாஸ்டர் மைண்டை வெளிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தவறு இருக்கு. மாஸ்டர் மைண்ட் கண்டுபிடிக்கப்படாமலே, பிரபுத்ததான ஒரு சூத்திரதாரியா இருக்கிற நபர்னு சொல்லப்பட்ட நபர் கண்டுபிடிக்கப்படாமலேயே இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் அரசாங்கம் வந்து அவசரமா ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கை விசாரிச்சு வருதுன்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் அதுக்கு பிறகு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் பதில் சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பிமல் ரத்நாயக் சொல்லியிருந்தார், இந்த வழக்கு துரிதமா முடிக்கப்படும் என்றது நாங்கள் கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காக தான் இந்த மாதிரியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிலருடைய கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் வந்து இது வெளி உலகத்துக்கு பிழையான ஒரு செய்தியை கொண்டு போற மாதிரி இருக்கு. சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டிருந்தாங்களா, இன்றைய நாட்களில் நடத்தப்படுற விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது, காட்டுக்குள்ள நடத்தப்படுற விசாரணை மாதிரி இருக்கு, சில அமைச்சர்களினுடைய வீடுகளில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்படுதுன்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கிறாங்களாம். அப்ப சில அமைச்சர்கள் சொல்ற சந்தர்ப்பத்தில் அமைச்சருடைய வீட்டில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்படவே இல்லை, நீதிமன்றங்களில் தான் வழக்குகள் விசாரிக்கப்படுது. நீதிமன்றங்களில் ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரிக்கப்படுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். பதிலுக்கு தனக்கு உதவிக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவையும் கேட்டிருந்தார். என்னுடைய நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி விளக்கம் கொடுக்கிறதுக்கு அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரட்ட கேட்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் வழக்குகளை விசாரிக்கிறது பிழையானதான்னு சொல்லி அவர் ஒரு லோயர் என்ற அடிப்படையிலையும் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையிலும் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு நாளும் வழக்குகளை விசாரிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படி விசாரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான சிக்கலான வழக்குகளை வந்து விரைவாக முடிக்க முடியும்னு சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமாக கலைச்சு கொண்டு போற நேரத்தில் பிமல் ரத்நாயக்க வந்து சில குற்றச்சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற அரசியல் குடும்பங்கள் சம்பந்தமா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இன்றைக்கு கெஹலி ரம்புக்வெலோட மகள் ஒரு ஆளும் மூத்த மகளும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே ராஜபக்ச குடும்பம் சம்பந்தமாகவும் சில விசாரணைகள் 2-3 நாட்களுக்கு முதலையும் நடத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வேற யாரோ செய்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அம்மா அப்பா செய்திருக்கிற பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு, கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னா நாங்களா இருந்தா அவர் வந்து மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்றார். அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். அவர் சொல்றது, நாங்களா இருந்தா உயிரோட இருக்க மாட்டோம், செத்து போயிடுவோம். ஆனா இந்த மாதிரியான நபர்கள் செய்திருக்கிற பிழைகள், மோசடிகள் காரணமா இன்றைக்கு பிள்ளைகள் கைது செய்யப்படுறாங்க, நீதிமன்ற வாசல் வரைக்கும் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சில கைதுகள் சம்பந்தமான விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். கெஹலிய ரம்புக்வெலோட மகள், மூத்த மகள் இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. 300 மில்லியன் ரூபாய், 30 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. மணி லாண்டரிங், நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில், கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதை பற்றின மேலதிக விசாரணைகளுக்குன்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவுக்கு ஊட்டி போகப்பட்டு அதுக்கு பிறகு கோட்டை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் கெஹலி ரம்புக்வெலோட மூத்த மகள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் கெஹலி ரம்புக்வெலோட மூத்த மகள் ஷமித்ரி ஜானிகா ரம்புக்வெலவுக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு, விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிதி மோசடியில நேரடியா இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லி நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படல என்ற அடிப்படையில் தான் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. பிணைன்றது விடுதலை கிடையாது, விடுவிப்புன்றதையும் நாங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டியிருக்கு. இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இந்த நிதி மோசடி சம்பந்தமாக கெஹலி ரம்புக்வெலோட குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 7 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கெஹலி ரம்புக்வெல்ல மருந்து மோசடி சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி, 3 மகள்கள், அதுக்கு பிறகு அவருடைய மகன், மருமகன், இப்போ அவர் என்று சொல்லி 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிலருக்கு எதிராக குற்றப்பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிணையில விடுவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விசாரணைகளும் தொடர்ச்சியா நடத்தப்பட இருக்கு. 30 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு என்றுதான் இவர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலேயும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டுல
லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமான வழக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச இன்றைக்கும் வழக்கம் போல அந்த விசாரணைக்கு முன்னிலையாகல. நேற்றைய நாளில் கோட்டாபய ராஜபக்ச அவருடைய சட்டத்தரணி மூலமா எழுத்து மூலமான ஒரு சமர்ப்பணத்தை செய்திருக்கிறாராம். ஏன் வர முடியாதுன்றதுக்கான விளக்கங்கள் சில நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருந்தது ஒரு சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படணும் சொல்லி. எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, நான் வந்தா கொலை செய்யப்படலாம்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ச இந்த வழக்கு விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் வழக்கு விசாரிக்கப்படுற எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகல. அதுக்கான விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு எழுத்து மூலமான சமர்ப்பணம் நேற்றைய நாளில் செய்யப்பட்டிருக்காம அதுக்கு மற்ற தரப்பு விளக்கங்களை முன்வைக்கிறதுக்கு இல்லாட்டி அடிப்படையான ஒரு ஆட்சேபனையை சமர்ப்பிக்கிறதுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இப்ப நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்திருக்கு. ராஜபக்ச குடும்பத்திலேயும் எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட மாதிரி குடும்பமா விசாரணைகளை எதிர்நோக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு இலங்கையில் முக்கியமா செய்திகளில் பேசப்பட்ட விஷயங்களா மாறி இருந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.